ஹாய் கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். சாம்பியன் டிராஃபி தொடர் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. முதல் போட்டி பாகிஸ்தான் நியூசிலாந்து தான் மோதுறாங்க. இரண்டாவது போட்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் துபாயில நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இந்திய அணியில பிளேயிங் 11ல ஒரு மாற்றம் நடைபெற்று இருக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த ஒரு நட்சத்திர வீரருக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமா அவரு அணியில இருந்து தற்போது விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக மாற்று வீரரை அணிக்குள்ள கொண்டு வரவும் முடிவெடுத்து இருக்காங்க. இருந்தாலும் பிளேயிங் 11ல இந்த 3 மாற்றத்தை பிசிசிஐ பாத்தீங்கன்னா செய்ய முடிவெடுத்தும் இருக்கிறது. இது குறித்து கௌதம் கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தும் இருக்காங்க. அது என்ன மாற்றம், களமிறங்க போற பிளேயிங் 11 அணி என்ன அப்படிங்கிறத வாங்க முழுமையா பார்த்தலாம். ரோஹித் சர்மா கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் இந்த சாம்பியன் டிராஃபி தொடர்ல களமிறங்குறாங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 4 பேரோட இடம் உறுதியா இருந்தது. 5வது இடமான KL ராகுல் இறங்குவாரா, ரிஷப் பண்ட் இறங்குவாரா அப்படிங்கிற இழுபறி இருந்த நிலையில நேற்று முன்தினம் பயிற்சி ஆட்டம் ஈடுபட்ட போது ரிஷப் பண்ட்டுக்கு காலில் காயம் ஏற்பட்டதன் காரணமா அவர் தற்போது தொடர்ல இருந்து விலகி இருக்காராம். அதனால 5வது இடத்தை தற்போது KL ராகுல் தான் களம் இறங்குவார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் நாங்க களம் இறக்கல, வாஷிங்டன் சுந்தர தான் இந்த முதல் போட்டியில களம் இறக்குறோம் அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவித்தும் இருக்காரு. அடுத்து 9வது இடத்துல குல்தீப் யாதவ் களம் இறங்குறாரு. வருண் சக்கரவர்த்திக்கு இந்த முதல் போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படல. 10வது இடத்துல முகமது சமியும், 11வது இடத்துல ஹர்திஸ் ராணாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹர்தீப் சிங்குக்கு ஓய்வு வழங்கப்படுகிறதாம். அடுத்தடுத்த போட்டிகளில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவித்தும் இருக்காரு. பங்களாதேஷுக்கு எதிரான முதல் போட்டியில இந்த பிளேயிங் 11ஓட தான் களமிறங்க போவதாகவும் தெரிவித்தும் இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.